கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நமக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆயிரமாக இருக்குது. அது எல்லாமே நமக்கு போதுமானதாக தான் இருக்குது. ஆனால் இருக்கிறதுல அதிக நாட்டம் இல்லாமல் இல்லாததுலேயும் கிடைக்காததுலேயும் தான் நம்மளுடைய மனம் அதிக நாட்டம் வச்சுக்கிட்டு அலைப்பாயிறது வாடிக்கையாக நடக்கக்கூடிய செயலாக இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்னு தினமும் சீர்தூக்கி பார்த்து அதுக்காக நன்றி சொல்லக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் கிடைக்காத ஒன்றுக்காக ஏங்கி அது பின்னாடி ஓடி திரியிற மனுஷங்களாக வாழ்கிறது பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. பள்ளி பருவத்தில் அந்த வாழ்க்கையை வெறுக்கிறதும் பல வருஷம் கழித்து அந்த வாழ்க்கைக்காக ஏங்குறதும் நம்மளுடைய வாடிக்கை தானே. நாம் இருக்கிற ஆசீர்வாதங்களை சரியாக தெரிஞ்சிக்காம கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டு பின்னாடி அதுக்காக புலம்புறதும் அழறதும் எந்த பயனையும் கொடுக்காது. பலருடைய வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்த தெரிஞ்சிருக்கிறதே இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பு கை நழுவி போனதுக்கு அப்புறம் அதுக்காக அங்கலாய்ச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி நேரம் எடுத்து ஒரு உதாரணத்து மூலயமா சிந்திச்சு பார்ப்போம். ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பயுமே ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் உட்காந்துருப்பார். வேறு எங்கேயும் போய் பிச்சை எடுக்க மாட்டார். பசி எடுத்தால் மட்டும்தான் மற்றவங்க கிட்ட போய் உணவு கேட்பார். பணமும் வாங்க மாட்டார். அவருடைய நல்ல பண்பை பார்த்த அந்த கிராமத்தில் இருந்தவங்க தினமும் அவருக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. சில நாளில் அதிகமாக சாப்பாடு வந்துருச்சுன்னா அதையும் யாருக்காவது தானம் செஞ்சிருவார். அதனால் அவர் மேலே அந்த கிராமத்தினர் நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார். ஊரே துக்கப்பட்டுச்சு. ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. பிச்சைக்காரருடைய உடலை அவர் தங்கியிருந்த அவருக்கு பிரியமான அதே இடத்துலையே புதைச்சிடணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. அவர் இருந்த இடத்துலையே குழி தோண்ட ஆரம்பித்தாங்க. 4வது அடி தோண்டும்போது கடப்பாறை ஏதோ ஒரு உலோகத்தில் மோதினது மாதிரி நங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் வந்து எட்டி பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பித்தளை அண்டா இருந்தது. உடனே தோன்றதை நிறுத்திட்டு அண்டாவை வெளியே எடுத்தாங்க. திறந்து பார்த்தா அவங்களுடைய கண்களை அவங்களால நம்பவே முடியல. ஆமாங்க, அண்டா முழுக்க தங்கமும் வைரமும் நிறைஞ்சிருந்தது. அந்த புதையலுடைய மதிப்பு அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே பல வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சான். புதையல் ஊருக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்கிறதுக்காக அந்த கிராமத்துடைய தலைவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. தலைவர் சொன்னார், தான் உட்காந்துருந்த இடத்துக்கு கீழே இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிச்சை எடுக்காமல் ஒரு மகாராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் பாவம் பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து செத்துட்டாரு அப்படின்னாராம். பிரியமானவர்களே, பல பேர் இப்படி தானே தேவன் தந்த மிக அருமையான ஆசீர்வாதங்களை தங்களுடைய பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நிம்மதிக்கும் சமாதானத்துக்கும் பிச்சைக்காரர்களாக எங்கெங்கோ அலையிறாங்க. அழகான குடும்பம், அருமையான பிள்ளைங்க, சரியான சத்தியம் போதிக்கக்கூடிய சபை, நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய நண்பர்கள், எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்னு பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம அதை உதாசனை செஞ்சுட்டு பின்னாடி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அற்பமான காரியங்களுக்காக தங்களுடைய பொக்கிஷங்களை இழப்பவர்களும் இருக்கிறாங்க. இதை தான் வேதம் நமக்கு ரொம்பவே சரியாக எடுத்து கூறுது. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான்னு எபிரேயர் 12:16-17 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, ஏசா தனக்கு இருந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை அற்பமான ஒன்றுக்காக இழந்து போனான். நாம் கூட எப்படி தான் அற்பமான உலக ஆசைகளுக்காக நம்மளுடைய கைகளில் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய வேத பொக்கிஷத்தை தோண்டி பார்க்காம வாழ்நாள் முழுசும் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லையே. எவன் ஞானமுள்ளவனோ
அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்னு சங்கீதம் 107:43 சொல்கிறது போல, இந்த காலத்தில் அதுவும் இன்றைக்கே இதை உணர்ந்து நம்மளுடைய பொக்கிஷங்களை கண்டு கொள்றதுக்கு சிந்திப்போம். இந்த நாளில் வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கண்டு கொள்ளும்படி நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபையாக இருப்பார். ஆமேன்.